ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபியும் சேர்த்து கீரை கடையில் ரெட் ரைஸ் புட்டு, நெக்ஸ்ட்டு ரைஸு, ரசங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து சட்னி, முட்டை வந்துட்டு வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், ரசம்லாம் நான் வடித்து தான் செய்வேன். நார்மலாக கொஞ்சம் ரைஸ் வந்துட்டு நான் நைட்டே ஊற வச்சுருவேன். அப்போ சாதம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அரிசி மாதிரி இது இல்லாமல். சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சியாச்சு. தோசை ஃபஸ்ட்டு ஊற்றி ஃப்ளாஸ்கில் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேங்க. பாதாம் வந்துட்டு நைட்டு ஊற வச்சுட்டேன். தோல் எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், இது வந்துட்டு தாளிப்புக்கு. இது ரெட் ரைஸுங்க. ரெட் ரைஸ் இது புட்டு வந்துட்டு புட்டு மாவு வந்துட்டு நான் ரெடிமேடாக டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. என்னோடய கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்கும். காலையில் அவ்வளோ குட்டியாக இருக்கும். பாத்திரம் வச்சு சைடில் வச்சு கழுவுறது கூட முடியாதுங்க, அவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த சைடில் ஒரு குக்கர் வச்சுருக்குன்னா அங்கே ரெகுலராக பால் பாத்திரம் வைப்பேன், அவ்வளோதான். ஸ்டவ் பக்கத்தில் அந்த ஷிங்க்குக்கும் ஸ்டவ்வுக்கும் கூட கேப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக அவ்வளோதான் இருக்கும். அதனால் அந்த இது மாதிரி வச்சுருக்கோம், கடப்பா கல், கிரானைட் இது. புட்டு வந்துட்டு இது ஒரு 10 மினிட்ஸுங்க. ஒரு கிளாஸு மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸு அப்படியே வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நான் இந்த குக்கர்லேயே இட்லி பாத்திரத்துலையும் வேக வைக்கலாம். எனக்கு வந்துட்டு குக்கர்லேயே நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறதில்ல, பெரிய குக்கரு. ஸோ இதில் வந்துட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் குக்கரை. அவ்வளோதான். பிளேட் மூடி வச்சிட்டோம்னா சரியாக போயிடும். ஒரு 5 நிமிஷம் தாங்க போதும். இது வந்துட்டு கீரை கடையிலுக்கு தாளிப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பால் காலையில் வாங்குறோம் இல்லைங்களா, அது காய வச்சுட்டு பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு வெல்லம், கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது வந்துட்டு நந்தினி பிராண்டுங்க, கர்நாடகா சைடு. அப்படி இருந்த கிச்சன் பாருங்கள். இந்த பாருங்கள், கல் வந்துட்டு சைடு ஏன்னா தண்ணி போடும் அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி இருந்த கிச்சனை இப்படி இருந்தது பாருங்கள். அவ்வளோ இதை க்ளீன் பண்ண பிறகு தான் அவ்வளோ ஒரு மனசுக்கு வரும், அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு, ரைஸு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீரை கடையில் பாருங்கள். பார்க்கவே அப்படியே அட்டகாசமாக இருக்குது. அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் கடையில் பண்ணேன், கடைஞ்சது. நெக்ஸ்ட்டு ரைஸு கொஞ்சோண்டு ஊறுக வச்சுக்கிறேங்க. ஏன்னா இது வந்துட்டு கீரை கடையிலுக்கு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு செப்பரேட்டாக ரசம் வந்துட்டு அதில் ஒரு முட்டை வச்சிட்டோம்னா ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கீரை கடையில். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ரெட் ரைஸ் புட்டு. இது வந்துட்டு குட்டி பாக்ஸில் தான் ஸ்நாக்ஸ் போதும் இல்லைங்களா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பசங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை பாருங்கள், நான் வந்துட்டு தோசை ஊற்றி வச்சுட்டேன் இல்லைங்களா. இது பிளாஸ்டிக் அந்த கேப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பிளேட் வச்சு நம்ம பண்ணோம்னா அந்த சூடு வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் இதுவாகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு சட்னி. கீரை கடையில் கூட நல்லா இருக்குங்க தோசைக்கு. ஸோ சட்னி அதுக்கு தான் லிமிட்டாகவே பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கினேங்க, நல்லா இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டீன் விலாகு பிடிச்சிருந்தால் லாங் வீடியோலேயே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இது வீட்டில் பண்ண தயிருங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.